ஐஎஸ் இந்த வீடியோவில் எலமெண்டார் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பர் கூலான சர்வீஸ் கார்டு ஓவர் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் மாடல் லுக்கை கொடுக்கும். அண்ட் இது பேசிக்காக இருந்தாலும் உங்கள் கிளைண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ண கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் ஆசிக். வெல்கம் டு எம்டி ஆசிக் ரிசோர்ஸ். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஒன்ஸ் எடிட்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ கண்டெய்னர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கண்டெய்னருக்கு வந்து சர்வீஸ் கண்டெய்னர்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். அந்த இதுக்குள்ளே இன்னொரு கண்டெய்னர், இது வந்து ஐகான் கண்டெய்னர். அந்த இதுக்குள்ளே இன்னொரு கண்டெய்னர், இதுக்கு வந்து கார்ட் கண்டெய்னர். இதுதான் நம்மளோட சர்வீஸ் கார்ட் கண்டெய்னர். இதில் தான் நம்ம வந்து ஐகான் பாக்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் தென் இப்போ வந்து ஐகான் பாக்ஸ் விட்ஜெட் வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐகான், உங்களுக்கு என்ன ஐகான் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கஸ்டம் ஐகான் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம லைப்ரரியிலேயே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த ஸ்டோர் ஐக்கான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டைட்டில் பார்த்தா WooCommerce. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்போதைக்கு லாரமில் இருக்குதோ. அண்ட் வியூ டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷேப் வந்து சர்க்கிள். ஓகே, அந்த லிங்க் ஏதாவது கொடுக்குறோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த லிங்க் வந்து கொடுத்துக்கோங்க. டேக் வந்து H3லே வச்சு செட் பண்ணிப்போம். அண்ட் தென் ஸ்டைல் போயிட்டு ஐகான் பொசிஷன் வந்து டாப்பில் வச்சு கொடுத்தோம். அலைன்மெண்ட் வந்து லெஃப்டில் வச்சுப்போம். ஸ்பேஸிங் 15, 16 ஓகே. அண்ட் தென் கண்டென்ட் ஸ்பேஸிங் 10 ஓகே. அண்ட் தென் ஐகான் போயிட்டு ஐகானோட ப்ரைமரி கலர் விச் இஸ் பேக்ரவுண்ட், இது வந்து நான் என்னோடய தீம் கலருக்கு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் செகண்டரி கலர் வந்து ஒயிட் ஓகே தான். சைஸ்லாம் வந்து நான் டிஃபால்ட்டாகவே தான் வச்சுருக்கேன். சைஸ் வந்து 45 பிக்சல் ஓகே தான். 45 பிக்சல் ஓகே. அண்ட் தென் கண்டென்ட் போயிட்டு டைப்போகிராஃபி வந்து பாப் இன்செட் பண்ணிப்போம். நீங்கள் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை செட் பண்ணிக்கோங்க. சைஸ் 36 ஓகே. ஆனால் ஒரு 28 வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் தென் கலர் வந்து பிளாக். ஓகே, பிளாக் ஓகே. டிஸ்கிரிப்ஷனும் வந்து நான் பாப் இன்செட் பண்ணிக்கிறேன். கலர் வந்து பிளாக். நான் வந்து என்னோட தீமில் வந்து என்ன பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன்னா ASH0A0005 இந்த கோட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ரொம்ப டார்க் ASH00 அது யூஸ் பண்ண வேணாம். டார்க் பிளாக் வந்து யூஸ் பண்ண வேணாம். அதோட லைட் கலர் வந்து பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கார்ட் கண்டெய்னர் போயிட்டு இதெல்லாம் டிஃபால்ட்லேயே இருக்கட்டும். கார்ட் கண்டெய்னரில் ஸ்டைல் போய்ப்போம். ஸ்டைலில் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கிளாசிக் செட் பண்ணிவிட்டு கார்டுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுவோம். நான் வந்து ஒயிட் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அட்வான்ஸ் போயிட்டு பேடிங்கில் வந்து ஒரு 24 பிக்சல் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. ஓகே, அண்ட் தென் திருப்பி ஸ்டைல் போய்க்கோங்க. ஸ்டைலில் பார்டரில் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 8 பிக்சல் செட் பண்ணிப்போம். பாக்ஸோட தேவையில்லை, இது ஓகே தான். அண்ட் இந்த கார்ட் கண்டெய்னரே வந்து நம்ம இப்போ வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி வந்துடுச்சு. இதில் வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும், அது மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இந்த கார்ட் கண்டெய்னருக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுவோம். என்ன கிளாஸ்னால் சர்வீஸ் கார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிங்க என்னன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டு. இப்போ வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன்.
இது ஆல்ரெடி நான் போட்டிருக்க கோட்னால இப்போ வந்து எனக்கு வந்து அந்த சர்வீஸ் கார்டுக்கான கிளாஸோட கோட் வந்து அஃபெக்ட் ஆகுது. இப்போது ஐகான் கண்டெய்னர் போயிட்டு லேஅவுட்டில் டைரக்ஷன் வந்து ரோ, ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன், அந்த அலைன் ஐட்டம் வந்து சென்டர், கேப்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குதோ. ஓகே, அண்ட் தென் சர்வீஸ் கண்டெய்னர் போயிட்டு டைரக்ஷன் வந்து வெர்டிக்கல், அலைன் ஐட்டம் வந்து சென்டர் அண்ட் கேப்ஸ் வந்து நான் 0ல் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் அட்வான்ஸ் போயிட்டு மார்ஜின் வந்து டாப்லேயும் பாட்டம்லேயும் ஒரு 50 பிக்சல்குள்ளே செட் பண்ணிப்போம். மார்ஜின் அண்ட் பேடிங் நீங்கள் வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்றப்பல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஈச் இதுக்கு எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணுறது. இப்போ நான் ஒவ்வொரு ஐகான்ஸ்க்கும் ஒவ்வொரு கலர் செட் பண்ணியிருக்கேன். அதோட பேக்ரவுண்ட் கலரே எனக்கு வந்து க்ரோ ஆகிற மாதிரி நான் அனிமேஷன் செட் பண்ணியிருக்கேன். அது எப்படி நம்ம செட் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இந்த இதுக்கு நீங்கள் வந்து இப்போது ஸ்டைல் வந்து கஸ்டம் சிஎஸ் வந்து எலமெண்டரில் இருக்கிறத யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஓகே, இல்லைனா காமனாக வந்து அடிஷ்னல் சிஎஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஓகே. மோஸ்ட்லி எலமெண்டர் ப்ரோ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதோட கஸ்டம் சிஎஸ்லேயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க, பெட்டராக இருக்கும். நான் இது வந்து சர்வீஸ் கண்டெய்னரில் வந்து ஆட் பண்ணுறேன். சர்வீஸ் கண்டெய்னர் போயிட்டு அட்வான்ஸில் கஸ்டம் சிஎஸ்எஸ், இந்த சிஎஸ்எஸ் கோடு வந்து லிங்க்கோ இந்த ஆர்டிக்கல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே வந்து அது போய்க்கோங்க. இதில் போய்ட்டு இல்லைன்னா ஆட் பண்ணிட்டு போனால் சர்வீஸ் கார்டுக்கு ஒரு பிஃபோர் அண்ட் சர்வீஸ் கார்டு ஓவர் பண்ணும்போது பிஃபோரோட அனிமேஷன் ஆட் பண்ணிப்போம். அண்ட் தென் சர்வீஸ் கார்டு ஓவர் பண்ணும்போது டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனோட கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான இது ஆட் பண்ணியிருப்போம். அண்ட் தென் ஒவ்வொரு சர்வீஸ் கார்டுக்கும் நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் பேக்ரவுண்ட் கலர் வேணும்ல, அந்த கலருக்கு வேணுன்றதை செட் பண்ணியிருப்போம். இந்த கோடில் போய்ட்டு காப்பி பண்ணிவிட்டு நம்ம கோட் போயிட்டுருப்போம். நம்ம எடிட்டர் போயிட்டு சர்வீஸ் கண்டெய்னரில் கஸ்டம் சிஎஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. இது இது வந்து எங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈச் கார்டுக்கு நம்ம போய் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பாட்டை வந்து ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு கலர் வந்து சர்வீஸ் கார்டை ஓவர் பண்ணும்போது எனக்கு வந்து கலர் வந்து ஒயிட் அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கலர் செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஓவர் பண்ணும்போது எனக்கு கலர் அனிமேஷனே தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த பாட்டை வந்து கமாண்ட் அவுட் பண்ணிக்கலாம். #/# இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்களா, இல்லைனா கண்ட்ரோல் கிளிக் பண்ண செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல்/ கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். ஓகே, இப்போ வந்து கார்ட் கண்டெய்னர் போய்ப்போம். அண்ட் தென் அட்வான்ஸ் கஸ்டம் சிஎஸ்எஸ் அங்கே கட் பண்ண கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னா செலக்டார்ன்றது வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் கார்ட் கண்டெய்னரை வந்து செலக்ட் பண்ணும். அதனால இந்த செலக்டார்ன்ற இந்த சிஎஸ்எஸ் வந்து நம்ம கஸ்டம் சிஎஸில் எலமெண்டர் ப்ரோவில் தான் ஆட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து எலமெண்டர் ப்ரோ இல்லை நீங்கள் வந்து காமனாக ஒரு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா காமனாக யூஸ் பண்ணுற சிஎஸ்சில் வந்து இங்கே எப்படி போடுவீங்க அப்படின்னா லேஅவுட்டில் இந்த கண்டெய்னருக்கு ஒரு ஐடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் சர்வீஸ் கார்டு 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சர்வீஸ் கார்டு 1 அப்படின்னு சொல்லி ஐடி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்கே யூஸ் பண்ணுவீங்களோ காமனாக யூஸ் பண்ணுற சிஎஸ்எஸில் வந்து இந்த செலக்டார் இதுக்கு பதில் கீழே ஆட் பண்ணி காமிக்கிறேன். #சர்வீஸ் கார்டு அப்படின்ற இந்த இதை போட்டு மேலே இருக்க அதே இதுதான் பிஃபோர் பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன செட் பண்ணலாம், பர்பிள்னு போட்டு பார்க்குறேன். அதுதானே ஓகே, அஃபெக்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இப்போ செலக்டார்ன்றது வந்து நம்ம கஸ்டம் சிஎஸில் எலமெண்டாரோட கஸ்டம் சிஎஸில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் காமனாக சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கார்டுக்கு வந்து ஒரு ஐடி செட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து செலக்டார்ன்றதை தூக்கிட்டு #ஐடி என்ன போட்டிங்களோ அந்த இதை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போதைக்கு நான் இதை எடுத்துடுறேன்.
ஓகே. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து தீம் கலர் செட் பண்ணியிருக்கோம். அதனால் இதே தீம் கலர் எங்கே வருது, இந்த தீம் கலரோட கோடு என்னவோ அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த கார்ட் கண்டெய்னரில் சிஎஸில் வந்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். இப்போது நமக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட்லேருந்து நமக்கு வந்து அந்த ஸ்டைல் ஓவர் க்ரோ ஆகுற மாதிரி இருக்கா மிஷன். ஓகே. இன்கேஸ் வந்து இப்போ நான் இந்த இதுக்கு வந்து நான் வேறு கலர் செட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இது வந்து நான் ஆல்ரெடி சில எஸ்விஜிலாம் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இருந்து ஒன்று யூஸ் பண்ணிப்போம். இந்த இது யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட கலர் வந்து இந்த கலர் தானே, அது இந்த கலர் வந்து நான் இப்போ காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இதை ஓவர் பண்ணும்போது எனக்கு இந்த கலர் வந்து இந்த கார்டு க்ரோ ஆகுற மாதிரி வரணும். அண்ட் இதோட கார்ட் கண்டெய்னர் போயிட்டு இந்த கோடு மட்டும் நான் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு கலர் வந்து என்னவோ அந்த கலரை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இது வந்து எடிட்டர்ன்றதுனால ஓவர் பண்ணும்போது ப்ளூ கலர் வந்து டிஃபால்ட்டாக, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ வந்து இதை பப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரண்ட் எண்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ண செக்ஷன் இது ஓவர் பண்ணும்போது க்ரோ ஆகிற ஸ்டைலே இங்கே நமக்கு வந்து பாருங்கள். இது வந்து டிஃபால்ட்டாக நான் ஒன்று போட்டு வச்சுருந்தேன், அதனால் இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டு இது பண்ண அப்டேட் பண்ணது வருது. தேர்ட் இதுக்கு வேணால் மாற்றிடலாம். இன்னும் லைப்ரரியிலே Facebook and then style color வந்து இதுக்கு வந்து ப்ளூ கலர் செட் பண்ணிப்போம். அண்ட் இதே கலரை வந்து நம்ம இதோட ஓவருக்கு வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகே. இப்போ வந்துடுச்சு. இப்போ வந்து நான் லைட் கலர் இங்கே மேலே இருக்க எல்லாத்துக்குமே நான் லைட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு வந்து ஓவர் பண்ணும்போது பிளாக் கலரில் டெக்ஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறது ஓகே, நல்லாயிருக்கு. இதே வந்து இந்த மாதிரி நான் டார்க் கலர் யூஸ் பண்ணுறேன், இல்லை இதோட டார்க்கான கலர் நான் யூஸ் பண்ணுறேன், அங்கே வந்து எனக்கு வந்து பிளாக் கலர்லேயே இருக்கும்போது நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து இந்த இது ஃபஸ்ட் நம்ம ஒரு மெயின் கோட் ஆட் பண்ணோம்ல, அங்கே போயிட்டு லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணதை வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு ஓவர் பண்ணும்போது என்ன கலர் வேணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் டார்க் கலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓவருக்கு வந்து ஒயிட் வந்து செட் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது உங்கள் தீமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வேறு தீம்லேயே லைட் கலர் யூஸ் பண்ணுறீங்க ஓவருக்கு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு இஷ்யூ நோட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, எனக்கு ஓவர் ஆகும்போது ஒரு ட்ரான்சிஷன் டிலே இருக்குல்ல, அந்த டிலே வந்து எனக்கு டெக்ஸ்ட்டில் வந்து இல்லை. டெக்ஸ்ட் வந்து உடனே ஒயிட்டில் மாறிடுது, அதனால தெரிய மாட்டேங்குது. அது வந்து நம்ம அந்த டிலே வந்து ட்ரான்சிஷன்லேயும் டெக்ஸ்ட்லேயும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதோட இந்த கோட்லேயே வந்து நான் ட்ரான்சிஷனுக்கான இது வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இது ஓகே. இதே வந்து நான் செகண்ட்ஸ் மட்டும் ஒரு 3 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம்.
இப்போ இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த நம்ம டைட்டில் வந்து சீக்கிரமாகவும் டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. டைட்டில் மட்டும் அந்த எஃபெக்ட் வந்து நல்லா தெரியுது. மேபி இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரான்சிஷன் இந்த நான் இதுக்கப்புறம் இப்போ அப்டேட் பண்ணுற கோடெல்லாம் வந்து என்னோடய ஆர்டிக்கலை வந்து அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஓகே. எனக்கு டைட்டிலும் வந்து ஓகேவாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனும் கொஞ்சம் டிலேயில் வர்றதுனால கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த கோடை வந்து அப்டேட்டட் கோடை வந்து நான் என் ஆர்டிக்கல் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஓவர் எஃபெக்ட் வேணாம், அதாவது ஓவர் வந்து டைட்டில் கலர் சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த 2 கோடையுமே வந்து கமெண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ரெஸ்பான்சிவ் செக் பண்ணலாம். அண்ட் ரெஸ்பான்சிவில் வந்து டேப்லெட் போயிட்டோம் அப்படின்னா டேப்லெட்டில் என்னோடய மெயின் இது வந்து நான் சிங்கிள் இதில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவுமே நான் வந்து சிங்கிளாக செட் பண்ணிக்கிறேன். ஐகான் கண்டெய்னரில் போயிட்டு டைரக்ஷன் வந்து வெர்டிக்கல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1 by 1 வந்துடும். அண்ட் மொபைல்லையும் போய்ப்போம். மொபைல்லையும் இது ஓகே தான். இது ஓகே தான். அண்ட் இந்த சர்வீஸ் கார்டு எஃபெக்ட் வந்து நான் டெம்ப்ளேட்டாகவும் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சர்வீஸ் கார்டு ஓவர் எஃபெக்ட் டுட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எலமெண்டார் அண்ட் வேர்ட்ப்ரெஸ் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.